என்னங்க யமுனா? இந்த ராட்சசி தான் பாவனா. I'm sorry. Hey, hi Girja. ஐயோ. I'm sorry. தெரியாம தட்டிட்டேன். Hey, இவங்க யாரு? உன் ஃப்ரெண்டா? என் சிஸ்டர். ஓ, ஹாய். ஹாய். அர்ச்சனை தட்டி விட்டுட்டு சின்னதா ஒரு சாரி கேட்டுட்டு ஈஸியா அடுத்த விஷயத்துக்கு தாவிட்டீங்க. இது வெறும் அர்ச்சனை தட்டு இல்ல. இதுல கிரிஜாவோட பிரார்த்தனையும் அதுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமும் இருக்கு. அத போய் சர்வ சாதாரணமா தட்டி விட்டுட்டீங்க. அதுக்குதான் இப்ப சாரி கேட்டனே. சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்தா எவ்வளவு வருத்தப்படுவீங்க? அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் இருக்கும். ஆனா உங்களை பார்த்தா நடந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே வருத்தப்படுற மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? இந்த விட்டேத்தியான கேள்விதான் தப்பு. இல்ல, நீங்க பேசுறத பார்த்தா அர்ச்சனை தட்டு கீழே விழுந்ததுக்கு வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. வேற ஏதோ விஷயத்துக்காக வலுக்கட்டாயமா பேசுறீங்க. என்ன கிரிஜா, உன் சிஸ்டர் கிட்ட என்ன பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துட்டியா? அப்போ அவ போட்டு கொடுக்கற மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? தப்புங்கிறதும் சரிங்கிறதும் அவங்க பார்வையை பொறுத்து இருக்கு. நாம பண்ற விஷயம் அடுத்தவங்களை பாதிக்கும் போது அது கண்டிப்பா தப்புதான். அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். என் மனசுக்கு நியாயமா பட்டா அதை நான் செய்வேன். அப்போ அதுக்கான தண்டனையும் பெருசா இருக்கும். தாங்குவீங்களா? யார எனக்கு தண்டனை கொடுக்க போறது? நீங்களா? நான் ஏங்க உங்களுக்கு தண்டனை தரப்போறேன்? அதோ உள்ள இருக்காளே, அவளைதான் சொன்னேன். அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் வரட்டும், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உங்க பேர் என்ன சொல்லுங்க? யமுனா. ஆ, யமுனா. நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை என்கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்ல. போங்க, போய் உங்க மாமா பாண்டியன் கிட்ட இதை பத்தி பேசுங்க. ஓகே, பாய். பாய் கிரிஜா. என்ன திமிர் பாத்தி அவளுக்கு? இல்ல கிரிஜா, இது எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. உடனே இதை பத்தி மாமா கிட்ட பேசணும். வா. சார், எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு சார். 5-6 வருஷமா இவர் தான் அதுல குடியிருக்காரு. ஆனா வாடகையே ஒழுங்கா கொடுக்கறது இல்ல சார். இப்ப 7-8 மாசமா சுத்தமா வாடகையே கொடுக்கறது இல்ல சார். இந்த வாடகை தான் சார் எனக்கு வருமானம். இதுல தான் சார் என் வாழ்க்கையே ஓடுது. என் வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் ஆகுது சார். எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்ல. இது வரைக்கும் பொறுத்து பார்த்தேன். இப்பதான் சார் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்டே கொடுக்க வந்தேன். யோ, ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிற? சார், வீட்டுக்கு அநியாயமா வாடகை வாங்குறாங்க. தண்ணியே விடுறதுல தண்ணி காசு கேட்கறாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேல வந்தா கேட்டை போட்டுருன்னு மிரட்டுறாங்க. வாடகை அதிகமா இருந்தா வீட்டை மாத்து. தண்ணியை காரணமா வச்சு வாடகை கொடுக்காம இருக்க முடியாது. இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. வாடகையை கொடுத்துட்டு வீட்டை மாத்திர வழியை பாரு. என்ன யோசிக்கிற? இதை விட வசதியான ரூம் அங்க இருக்கு, தங்குறியா? வாடகை தர போறியா இல்லையா? கொடுத்துறேன் சார். சார், அங்க கூட இந்தம்மா எண்ணிக்கங்கம்மா, சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குங்க சார். சரி, நீங்க போங்க. வர்றேங்க சார். இத பாரு, மறுபடியும் அங்க வீட்டுக்கு போய் ஏதாவது கலாட்டா பண்ணேன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவேன். இந்தாங்க. தேங்க்ஸ். சரிம்மா. என்னம்மா, உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதா? 8 மாச பிரச்சனை 5 நிமிஷத்துல தீர்த்து வச்சிட்டாரு. கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருந்தேன்னா என் வீட்டையே வித்திருக்க வேண்டியதுதான். பாண்டியன் சார் ரொம்ப நல்லவர். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத, சரியா? சரிங்க சார், நான் வரேன் சார். ஹலோ மாமா. ஹாய் யமுனா, எப்போ மதுரைக்கு வந்த? இன்னைக்கு மார்னிங் தான். ஒரு ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் மேரேஜ்லயே சாப்பிட்டுட்டேன். ஆமா, உங்க புகழ் இங்க எக்கச்சக்கமா பரவி இருக்கு. பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே தீர்த்து வச்சிரீங்களாமே, எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்தேன். மாமா, நான் மதுரைக்கு வந்தது கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல.
என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஒரு ப்ராப்ளம். அது விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதை இங்க வச்சு பேச வேண்டாம், வெளியில போய் பேசலாமே. பிரகாஷ், என்ன அமைதியா இருக்கு? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லு. யார் அந்த பாவனா? உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? கிரிஜா உனக்கு ஃபோன் பண்ணாளா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பாவனா என்னோட ஹையர் அஃபீஷியலோட பொண்ணு, என்னோட ஃப்ரெண்ட். பொய் சொல்லாதீங்க. அவளோட பேச்சு, பார்வை எல்லாமே வேற மாதிரி இருக்கே. பாவனா உனக்கு எப்படி தெரியும்? அவளை நீ எங்க பார்த்த? இன்னைக்கு காலையில தான் கோயில்ல பார்த்தேன். சோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு கிரிஜா உன்னை பார்க்க வந்து ரகசியமா சந்திச்சிருக்கீங்க. அதுக்கு இதெல்லாம் காரணம். ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறீங்க? அசிங்கமா இல்ல? மாமா, பேச்ச மாத்தாதீங்க. சீப்பா நடந்துக்கிறது நாங்க இல்ல. சொல்லுங்க, யார் இந்த பாவனா? அதான் சொல்லிட்டேனே. தப்பு பண்றீங்க மாமா. யார்? நான் தப்பு பண்றேனா? போய் சொல்லிட்டு உன்னை வந்து சந்திச்சது கிரிஜா, அது தப்பு இல்ல? ஸ்டேஷனுக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம்னு சொன்னீங்க, அது தப்பு இல்ல? மாமா, நான் உங்க வீட்டுக்கு நேர்ல வந்திருப்பேன். ஆனா இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீணா போயிடும். அதான் உங்களை தனியா பார்த்து பேசலாம்னு வந்தேன். நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணாது நீங்க. எதுக்கு அவளுக்கு தனி வீடு எடுத்து கொடுக்கணும்? நைட் டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகாம எதுக்கு அவ வீட்டுல போய் ஸ்டே பண்ணணும்? பாவனா பிரைவசியை விரும்புறவன். தனியா வாடகைக்கு வீடு வேணும்னு கேட்டா நான் எடுத்து கொடுத்தேன். பாதுகாப்புக்காக அவ கூட போய் தங்கினேன், அவ்வளவுதான். அவளுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல் அவளை தங்க வைக்கலாமே. லுக், கார்னர் பண்ணி என்ன கேள்வி கேட்காத, எனக்கு அது பிடிக்காது. பாவனா என்னோட ஃப்ரெண்ட். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகிறது தப்புன்னு உன் அகராதியில இருந்தா ஐ டோன்ட் கேர். மாமா, நீங்க ஒரு கௌரவமான போஸ்டிங்ல இருக்கீங்க. இந்த சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, தனி அடையாளம் இருக்கு. தயவு செஞ்சு அதை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் இந்த பாவனா மாதிரி 1000 பொண்ணுங்க வருவாங்க. அதுல நீங்க தடம் புரண்டா உங்க வாழ்க்கையே வீணா போயிடும். என் வாழ்க்கையை பத்தி நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என் வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு. நான் என் லைஃப்ல சரியா தான் இருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மாமா, உங்க வாழ்க்கையில கிரிஜாவும் இருக்கா, அத நீங்க மறந்துடாதீங்க. அவ ரொம்ப நல்லவ. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா முகத்தை கூட பார்க்காம வளர்ந்தவ. உங்களை கல்யாணம் பண்ண உடனே எனக்கு ஒரு நல்ல புருஷன் மட்டும் இல்ல, ஒரு நல்ல தாயும் கிடைச்சிருக்காங்கிற நம்பிக்கையோட உங்க வீட்டுக்கு வந்தவ. அந்த நம்பிக்கை வீண் போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா, நானும் சரி எங்க வீட்லயும் சரி உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கலங்கப்படுற மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. எந்த விஷயத்தால நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் வந்துடக்கூடாது. அவளை விட்டு விலகிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. வேற ஏதாவது பேசணுமா? மாமா, இந்த விஷயம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பொண்ணை விட்டு வரணும். ஐ டோன்ட் கேர். எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. பாவனா என்னோட ஃப்ரெண்டு, அவ என் கூட தான் இருப்பான். ஃப்ரெண்டு? மாமா, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா? நீங்க கிரிஜாவுக்கு பண்ற துரோகம் சட்டப்படி குற்றம். எனக்கு சட்டமும் தெரியும், குற்றமும் தெரியும். எனக்கு சொல்லித்தராத. அப்ப கிரிஜாவோட வாழ்க்கை? நான் பாவனா கூட இருக்கிறதுனால கிரிஜாக்கு பாதிப்புனா உங்க அக்காவுக்கு டைவர்ஸ் கொடுக்கவும் நான் ரெடி.
டைவர்ஸ் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டாருன்னா அந்த அளவுக்கு அவரை மயக்கி வச்சிருக்கா. லாயரா, பெரிய லாயர். டைவர்ஸ் பண்றதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பா போல இருக்கு. இல்ல யமுனா, அவ என் குடும்பத்தை குட்டிச்சவராக்காம போக மாட்டா. கிரிஜா, மாமா ஏதோ எமோஷன்ல தான் அப்படி பேசியிருப்பாரு. நீ பொறுமையா இரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அது உனக்கு தெரியாது யமுனா. அவர் முழுசா அவ பக்கம் சாஞ்சிட்டாரு. ஏற்கனவே என்கிட்ட பட்டும் படாத மாதிரி நடந்துப்பாரு. இப்போ சுத்தமா அது கூட இல்ல. கிரிஜா, அவசரப்படாத. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். மாமாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சென்னை கூட்டிட்டு வா. உங்க 2 பேருக்கும் செக்அப் பண்ணி யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. புரிஞ்சுதா? யமுனா, இந்த வேதனையை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? கல்யாணமாகி இது நாள் வரைக்கும் அவர் என்ன தொடவே இல்லை. இந்த விஷயம் தெரியாம அத்தை வேற என்ன மனநீடு திட்டுறாங்க. இந்த வேதனையை நான் யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன கிரிஜா யோசனை? இல்ல யமுனா, மாமாவை சென்னைக்கு கூட்டிட்டு வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுவும் சென்னைக்கு போய் அவரை செக்அப் பண்ணுன்னு சொன்னா அவ்வளவுதான், அவர் என்ன கொன்னே போட்டுடுவாரு. நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேணாம். நீ ஏற்கனவே அந்த பொண்ணை பத்தி பேசினதுக்கு எனக்கு திட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல யமுனா, இந்த விஷயத்த அப்பா கிட்டயோ பெரியப்பா கிட்டயோ சொல்லிடாத. அவங்க இத கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. சரி, சொல்லல. ஆனா நீ மனசை தளர விடாத. எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது வந்தா நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துட்டு என்ன சும்மா வருப்போம். தைரியமா இரு கிரிஜா. சரி, அப்ப நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. ஆ? வா, அழக்கூடாது. வா, இங்க பாரு, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. தைரியமா இரு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யமுனா, என்ன யமுனா, பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்ட? ஆமாத்த, நான் ஊருக்கு கிளம்புறேன். நீயும் சரி உங்க பெரியப்பாவும் சரி வந்தீங்கன்னா 2 நாள் கூட தங்குறதே இல்ல. உங்க அப்பாவை பத்தி சொல்லவே வேண்டாம், அவர் இங்க வர்றதே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா இனிமே இங்க அடிக்கடி வருவார் பாருங்களேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. வரேத்த. ஆ. பாண்டி, எப்பவோ படிச்ச அப்துல் ரஹ்மானோட கவிதை இப்ப எதுக்கோ ஞாபகத்துக்கு வருது. காதலுக்கு கண் இல்லை, ஆனால் இதயம் உண்டு. சட்டத்திற்கு 1000 கண்கள், ஆனால் இதயம் இல்லை. எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன குத்தி காட்டுறியா? சிச்சி, என்னப்பா நீ? எப்பவோ படிச்சது இப்ப எதுக்கோ ஞாபகம் வருதுன்னு தானே சொன்னேன். பாவனா, என்னால உனக்கு எவ்வளவு சங்கடம். அதனால நீ நார்மலா பேசினாலும் ஏதோ குற்ற உணர்ச்சி அவைப்படுது. இப்போ உன்னால நான் என்ன சங்கடப்படுறதா நினைக்கிறேன்? நிறைய நிறைய பாவனா. கடைசியா இப்போ யமுனாவை பார்த்து அவகிட்ட இருந்து பேச்சு வாங்கிட்டு வந்து நினைக்கிறியே. இல்ல பாண்டி, யமுனா என்ன ஒண்ணு தரக்குறைவா பேசல. அவ டாக்டர் இல்லையா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஊடகமா பேசினா. நான் அதை உடைச்சு என் கருத்தை தெளிவா சொல்லிட்டேன். எஸ், எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. சொல்ல போனா உன் கூட இணைச்சு என்ன பேசினதுல எனக்கு சந்தோஷம்தான். நான் யமுனா கிட்ட
கிரிஜாவை டைவர்ஸ் பண்ணவும் ரெடின்னு சொல்லிட்டேன். ரியலி? ஆ, அப்பாடா, இந்த விஷயத்துல இப்பவாவது இந்த காக்கி சட்டைக்கு தைரியம் வந்துச்சே. ம். பாண்டி, உண்மையை சொல்லு. கிரிஜா விட்டு பிரியறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? முழு மனசோட சொல்லு. ஆரம்பத்துல பயம் தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனா உங்ககிட்ட பேச பேச நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன், தெளிவா இருக்கேன். நாளைக்கே கோர்ட்டு படி ஏறி விவாகரத்து கேட்கணும்னாலும் நான் ரெடி. இப்போவாது என்ன நம்புறியா? இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பாண்டி. என்னங்க, சாப்பிட வாங்க. என்ன நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்க? வா, பார்த்து நடந்து வா. உட்கார், பார்த்து உட்கார். எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? ஏன்? ஏன்னா அம்மா கொண்டு வச்சு வேண்டியதானே? டாக்டர் அம்மா சொல்லிருக்காங்க இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலான்னு. அது வீட்டுக்குள்ள, காடு மெட்டெல்லாம் கிடையாது. கால் தடிக்குள்ள என்ன பண்ணுவேன்? நான் ஜாக்கிரதையா தாங்க வந்தேன். சரி, நீங்க சாப்பிடுங்க. சரி கொடு. நான் பசஞ்சு தரேன். சரி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. பிரமாதம். பக்கிரிசாமி, வா வா கண்ணா, வா வா. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போயிட போறேன்? வயக்காட்டில் தானே இருப்பேன். அண்ணே, கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? பரவாயில்லம்மா, சாப்பிட்டு தான் வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்க. என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, வீட்டில் விசேஷம் வச்சிருக்கேன். அப்படியா? உனக்கு ரெண்டா கல்யாணமா? இந்த குறும்பு கொண்டு குறைச்ச இல்லையே. இந்த பத்திரிக்கை எப்படி? நமக்கு எங்க படிக்க தெரிய போற? பத்திரிக்கை அங்க கொடு. பக்கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லு. தங்கச்சி, நீ பத்திரிக்கை அப்படி எப்படிமா? வைங்க, நான் எடுத்துக்கிறேன். என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்கேன். அவசியம் நீங்க 2 பேரும் குடும்பத்தோடு வரணும். செட்டாண்டா கண்ணாயிரம். என்ன பக்கிரிசாமி, நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க, அவசரமா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன பொட்டை பிள்ளை பெற்றவன் கறியெல்லாம் அதானே கண்ணாயிரம். பொட்டை பிள்ளை பெற்றவொடனே கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டுக்கணும். இப்போ அது வளர்ந்து ஆளாகி போச்சு. கல்யாணம் வேற பண்ணும்ல. உன் கதை கந்தல் தான். ஆமா, ஆம்பளை பையில பெத்து போட்டா மட்டும் ஓஹோன்னு வாழ்ந்துட முடியுமா? ஏன் 2 நாளைக்கு முன்னாடி நாட்டரையனோட மூத்த பையன் சொத்துக்காக அப்பனே வெட்டி கொண்டு போட்டான்ல, இதுக்கு என்ன சொல்ற பக்கிரிசாமி? கண்ணாயிரம், அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கிற கதை. எல்லா ஊர்லேயும் நடக்கிறதில்ல. கல்யாணம் வேற பண்ணி வைக்க போற இல்ல. எப்படியோ கண்ணாயிரம் கதை கந்தல் ஆகி போச்சு. விதி அப்படித்தானே, யாரும் என்ன பண்ண முடியும்? பக்கிரிசாமி, நான் ஒன்றும் உன்ன மாதிரி பயந்தாங்கொழி கிடையாது. இன்னும் 4 பொட்டை பிள்ளை பெற்றாலும் என்கிட்ட சமாளிக்க உரம் இருக்கு. அப்போ நான் கையலாகன்றியா? வெட்டி விடுவேன், எந்திரிச்சு ஓடி போயிரு. உன்னையும் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு உனக்கு பத்திரிக்கைக்கு வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். உனக்கும் பொட்டை பிள்ளை தான் பிறக்க போகுது. யாரடா பொட்டை பிள்ளை? பக்கிரிசாமி, யாரப்பா? என்னங்க? யாரப்பா? என்ன வேண்டாங்க. போடுறா. வேண்டாங்க. டேய், என்ன இருக்கியா? செஸ்ஸில் நிக்காத, ஓடி போயிரு. விடுங்க. ஓடி போயிரா. உனக்கும் பொட்டை பிள்ளை ஓடு. தான் பிறக்க போகுது. அப்ப தெரியும். நீலாம் ஒரு மனுஷன் நினைச்சு வந்த பாரு. ஏய், நல்லா கேட்டுக்க. இன்னும் ஒரு வாரத்துல சிங்க மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துட்டு இந்த ஊருக்குள்ள மழை வரல, என் பேரை மாத்திக்கிறேன்டா. தரச்ச நல்லா கேட்டுக்க. இந்த தடவை ஆம்பளை பிள்ளை தான் பெத்து எடுக்கிற. இல்ல போன தடவை குழந்தை மட்டும் தான் போட்டு தள்ளேன். இந்த தடவை உன்னையும் விட்டு வைக்க மாட்டேன். தொலைச்சிருண்டி. என்ன சவுண்ட் வர? ஒரே நேரத்தில் 2 உயிரை கொள்ள நான் பாக்குறேன். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை. தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.